மத்திய கிழக்கில் போர் வெடிக்கும் நிலைமை. உலகம் பதற்றத்தில். அணு நிலையங்கள் மீது தாக்குதல். ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள். அமெரிக்கா ஸ்டீல் தாக்குதல் தீவிரம். ஈரான் பதில் என்ன? கடந்த 24 மணி நேரத்தில் பெரும் தாக்குதல் மழை. நிலைமை மோசம். உலக பொருளாதாரம் அதிர்ச்சி. போர் தாக்கம் பரவுகிறது. அணு ஆபத்து இல்லை என கூறும் ஈரான். உண்மை என்ன? போர் நிற்குமா அல்லது இன்னும் அதிகரிக்குமா? சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஆனால் தாக்குதல்கள் தொடர்கின்றது. இவை இன்றைய உலக விவரத்தின் தலைப்புச் செய்திகள். காணொளியை புதிதாக பார்க்கின்றவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பதிவிடக்கூடிய புதிய உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். அடுத்து விரிவான செய்திகள். ஈரானின் அணு நிலையங்கள் இன்றும் தாக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் ஆபத்துக்கள் இல்லை. ஈரானின் மார்காசி மாநிலத்தில் உள்ள காண்டாப் ஹெவி வாட்டர் நிலையம் 2 முறை இன்று தாக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் எந்த உயிரிழப்புகளும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்ததால் பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் இந்த தாக்குதல்களின் காரணமாக கதிர்வீச்சு அபாயங்களும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா எச்சரிக்கை. வெளிநாட்டு பயணங்கள் ஆபத்தில் முடியலாம். அமெரிக்க அரசு வெளிநாடு செல்லும் தமது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்தால் கைது அல்லது தாக்குதல் ஆபத்து ஏற்படலாம் என்று சொல்லியிருக்கின்றது. சில நாடுகளுக்கு போகவே கூடாது என அறிவிப்பும் வெளியிட்டிருக்கின்றது. ஜெர்மனி அமெரிக்காவுடன் கருத்து வேறுபாடு இல்லை. ஜெர்மனி நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவுடன் எந்த கருத்து வேறுபாடும் எமக்கில்லை. இந்த போர் ஐரோப்பாவிலும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதுவே எமது கவலை என்று ஜெர்மனியினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். G7 நாடுகள் கோரிக்கை. பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நிறுத்துங்கள். G7 நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, UK, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பொதுமக்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை உடனே நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்றும் G7 தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். லெபனானில் உயிரிழப்புகள் அதிகரிப்பு. இஸ்ரேலின் தாக்குதலால் லெபனானில் இதுவரை 1142 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை 3315 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. லெபனானில் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதல்களினால் இவ்விழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்யா ஈரானுக்கு மனிதாபிமான உதவிகள். ரஷ்யாவின் டாகஸ்தான் பகுதியிலிருந்து 150 டன் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 டன் மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ஃபகான் இரும்பு ஆலை மீது தாக்குதல். ஒருவர் பலி. மொபாரக்கே இரும்பு தொழிற்சாலை தாக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேல் ஈரானின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. எனினும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஈரான் மீதான தாக்குதல்களை ஒத்திவைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனினும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. FBI அதிகாரியின் மின்னஞ்சல் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. ஈரான் ஹேக்கர்களா? ஈரான் தொடர்புடைய ஹேக்கர்கள் FBI இயக்குனரின் தனிப்பட்ட மின்னஞ்சல்களை ஹேக் செய்ததாக கூறினர். அமெரிக்க அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
92,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதம். ஈரானில் நடந்த தாக்குதல்களில் 92,662 கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் வீடுகள், கடைகள், மருத்துவமனைகள், பாடசாலைகள் என்பன அடங்குகின்றன. இஸ்ரேலில் கடந்த 24 மணி நேரத்தில் 261 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களில் இந்த இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 261 பேர் காயமடைந்திருக்கின்றனர். ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்ததில் இருந்து மொத்தமாக காயமடைந்தோரின் எண்ணிக்கை 5,492 எட்டியிருக்கின்றது. கோம் நகரில் குடியிருப்புகள் மீது தாக்குதல், 18 பேர் பலி. ஈரானின் கோம் நகரில் குடியிருப்பு பகுதியில் இன்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 18 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஹாண்டாய் அணு நிலையம் மீது தாக்குதல். ஹெவி வாட்டர் அணு நிலையம் மீண்டும் தாக்கப்பட்டது. ஆனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. அதே நேரம் கதிர்வீச்சு அபாயமும் இல்லை என்று ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். டிரம்பினுடைய தாக்குதல் தாமதம் 10 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஈரானின் எரிசக்தி கட்டமைப்பை தாக்குவது 10 நாட்கள் தாமதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது எனவும் இதன் காரணமாக இந்த தாக்குதல் நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே 48 மணி நேர காலக்கெடு ஈரானுக்கு வழங்கப்பட்டது. எனினும் ஈரான் இதற்கு உடன்படாத போது மீண்டும் 5 நாட்களுக்கு இந்த தாக்குதல்கள் ஒத்திவைக்கப்பட்டது. அதேவேளை மீண்டும் ஒரு முறை இந்த தாக்குதல்கள் 10 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்றும் இந்த தாக்குதல்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்றே ஈரானின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் பல இடங்களில் இன்றும் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானின் நடுவர் முயற்சி. பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகள் அமெரிக்க, ஈரான் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தைக்கு உதவி செய்வதாக சொல்லப்படுகிறது. எனினும் இந்த தகவல்கள் ஒன்றையும் ஈரான் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் இல்லை. ஈரானில் உயிரிழப்பு 1937 உயர்வு. ஈரானில் உயிரிழப்பு 1937 பேராக உயர்வு. ஈரானில் இதுவரை நடந்த தாக்குதல்களில் 1937 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று ஈரானின் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. லெபனானில் மக்கள் வெளியேற உத்தரவு. இஸ்ரேல் லெபனானில் தெற்கு பகுதி மக்களுக்கு உடனடியாக இடப்பெயர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் இதுவரை லெபனானில் 1100க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இன்றும் லெபனானுடைய தெற்கு பகுதி மக்களை உடனடியாக இடம்பெயர்ந்து செல்லுமாறு இஸ்ரேல் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் துன்பத்திற்குள்ளாகியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இவை இன்றைய உலக விவரங்கள். இவ்வாறான உலக விவரங்களை உடனடியாக தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய
அனைத்து உடனடி உலக விவரங்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். காணொளிகள் பிடித்திருப்பின் லைக் செய்யுங்கள். இது இந்த காணொளி பலருக்கு சென்றடைய உதவியாக இருக்கும். மேலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரங்களோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.